وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا قمتم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا: إن أمتي يدعون يوم القيامة غرا محجلين من آثار الوضوء، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சதக்கல்லாஹுல் அலியுல் அதீம். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 180வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரன்பிற்குரிய பேரருளாளனின் பேரருள் என்றென்றும் நம்மின் மீது நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரிய அருளாளன் அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான நல்லடியாறுகளின் பட்டியலில் நம்மை சேர்த்து வைப்பானாக. தொடர்ந்து இந்த பெண்கள் மஜ்லிஸை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. கியாமத்து வரை இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸுக்கு உதவுகின்றவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிரப்பமான அருள் வளங்களை பொழிந்தருள்வானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத்து, திடீர் மரணங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹுவினுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு விலக்கல்களை தவிர்ந்திருக்கக்கூடிய சீதேவித்தனமான சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. இந்தியாவில SIR, NRC இது மாதிரியான சட்டங்களின் மூலம் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எளிமையான முறையில நாம் இந்திய குடிமக்கள் என்பதை அல்லாஹ் ஸ்தரப்படுத்துவானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 180வது இந்த பெண்கள் பயான் மஜ்லிஸில நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வுது என்னும் ஃபேசியல். இன்றைய நவீன யுகத்தில அனைவருமே ஃபேசியலை விரும்புகிறோம். முக அழகை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்காக பியூட்டி பார்லர் போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. பிறர் நம்மை பார்க்கும் போது நாம் அழகாக தெரிய வேண்டும், நம் கண் அழகாக இருக்க வேண்டும், நமது புருவம் அழகாக இருக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே பிளாஸ்டிக் சர்ஜரியின் மூலமாக உடல் உறுப்புகளை, மூக்கை எல்லாம் சரி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அழகாக காட்சி தருவதை விரும்புகிறோம். அதற்காக பல மணி நேர தலசீவர பெண்கள் இருக்கிறாங்க.
அதற்காக கண்ணாடி முன் தங்களுடைய காலத்தில் பாதியை கழிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் வயது பெண்கள் எல்லாம் தங்களை அலங்கரிப்பதற்காகவே அதிக நேரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். எங்காவது வெளியில் செல்வதற்காக தங்களுடைய கையில ஒரு ஸ்மால் பேக் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பவுடரு, அழகு சாதன பொருட்கள், தலையை சீவுவதற்கான சீப்பு, இது மாதிரியான சில பொருட்களை தன்னுடனே எடுத்து பயணிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நாம அழகா இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம அழகை என்ன செஞ்சிடக்கூடாது, சீர்குலைஞ்சிடக்கூடாது. இப்ப அழகை விரும்புகிறோம். இதுல ஆண்களும் விதிவிலக்கு அல்ல. விடலை பருவ அந்த ஆண்கள் அவர்களும் தங்களை அழகுபடுத்துவார்கள். பல முறை கண்ணாடியை பார்த்துக்குவாங்க, தலையை சீவிக்கொள்வார்கள். அழகுபடுத்துவதை இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹ் அழகானவன், எனவே அழகை விரும்புகிறார். எனவே அழகுபடுத்துவதில் தவறல்ல, அது ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்படி அழகை விரும்புகிறோம். இஸ்லாம் 1500 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு அற்புத அழகை நமக்கு காட்டி தந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தண்ணீர் கிடைக்கக்கூடிய இலகுவான வழிகள் எல்லாம் அன்று இல்லை. போர் போடுகிறோம், போர்வெளின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீர் தாராளமாக பரக்கத்தாக கிடைக்கிறது. அன்றைய காலகட்டம் போல குளத்திலேயோ தேங்கி இருக்கக்கூடிய நீர்களிலோ குளம் குட்டைகளிலோ கிணறுகளிலோ நீரை அள்ளி வந்து செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. நினைத்தவுடனே தட்டன உடனே தண்ணி சர்ன்னு அடிக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான், இலகுவாக்கி வச்சிருக்கிறான். அதனால தண்ணீர்ல மூஞ்சியை கழுவிக்கொண்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப. ஏன்? அழகா இருக்கணும், அசிங்கமா இருந்துடக்கூடாது. தலை சீவுவதை, முடியை அலங்கரித்துக் கொள்வதை, பவுடர் அடிச்சுக்கிறது, இது எல்லாமே ஆகுமானதுதான். அதே நேரத்தில் இயற்கையிலேயே அல்லாஹ் ஒரு ஃபேசியலை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான ஃபேசியலை கொடுத்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்காக நீங்க எழுந்து நின்றீங்கன்னா, தொழுகனோடு தயாராகிட்டீங்கன்னு சொன்னா, ஃபஹுசிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். வா ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை முழங்கை வர கழுவிக்குங்க. வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மசகு செய்து கொள்ளுங்கள். வா அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், கரண்டை வரை உங்களுடைய கால்களை கழுகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். எனவே ஒது இல்லாமல் தொழுகை இல்ல, ஒது இல்லாமல் குர்ஆனை தொட முடியாது, ஒது இல்லாமல் ஜனாசா தொழுகை தொட முடியாது, ஒது இல்லாமல் சில அமல்களை நிறைவேற்ற முடியாது. ஒது செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, ஒது செய்வது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன்பாகவே கைகால் முகத்தை கழுவுவதற்கான ஒரு வரையறையை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. ஆக மேன்மைக்குரியவர்களே, தண்ணீர் வசதி குறைவான அந்த காலகட்டத்திலேயே சுத்தமாக இருப்பதையும் அழகாக இருப்பதற்கும் ஒரு ஏற்பாட்டை இஸ்லாம் செய்திருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிமுறைகளை காட்டி தந்திருந்தார்கள் என்று சொன்னால், இது மாணவியினுடைய அற்புத சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். மேன்மைக்குரியவர்களே, பல நேரங்கள்ல குளிர் வாட்டி வதைக்கிற பிரதேசங்களில் கூட இதற்கான சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. யாரும் இதை விடுறதில்லை. எனவே ஒது இருக்கிறது, அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாபெரும் சாதனை என்று சொல்லலாம். அரபியில கழுவுதல் அப்படிங்கறத அந்த வார்த்தை குசில, அல்லாஹ் குர்ஆன்லயும் அந்த குசிலங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலுவுக்கு உது என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஆக அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கைகால் முகம் கழுகிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுன்னு சொன்னா என்னன்னா பளிச்சிடுதல். ஒதுன்னு சொன்னா பளிச்சிடுதல் அப்படிங்கிறது பொருள். இஸ்லாமியத்தினுடைய நம்பிக்கையில பாவக்கரைகளை நீக்கி மனிதனை சுத்தப்படுத்துகிறது,
வெளிச்சப்படுத்துகிறது என்பதனால் இந்த பழிச்சிடுதல் என்கின்ற அந்த வார்த்தையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் இதா தவல்லாஹல் அப்துல் முஸ்லிம், முஸ்லிமான ஒரு அடியான், முஃமினான ஒரு அடியான் ஒது செய்யும் போது அவனுடைய முகத்தை கழுவும் போது அவனுடைய ஒவ்வொரு கழுகுதல்லையும் முகத்தை அவன் கழுகும் போது அவன் கண்களால் செய்த பாவங்கள் கலந்து ஓடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்கள்ல நாம பாவம் செஞ்சிருக்கோம்னு சொன்னா ஒதுவின் போது முகத்தை கழுவுகின்ற நேரத்துல அந்த தண்ணீர் கீழே விழும்போது பாவம் சேர்ந்து விடுகிறது, அல்லது அந்த கடைசி சொட்டு நீரோடு அந்த பாவம் போகுதுன்னு சொன்னாங்க முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அடியான், ஒரு முஃமின் கைகளை கழுவுகிறான். கையினால் செய்த பாவங்கள் அந்த நீரோடு அல்லது நீரின் கடைசி சொட்டோடு கலந்து ஓடுகிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால்களை கழுகும் போது காலால் செய்த அந்த பாவங்கள் காலுடைய அந்த காலை கழுகுகின்ற நீருடனே அல்லது அதனுடைய கடைசி சொட்டுல காலினுடைய பாவங்கள் எல்லாம் போகுதுன்னு சொன்னாங்க முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த ஒதுங்கிற அந்த வார்த்தைக்கு பழிச்சிடுதல் அப்படிங்கிற மின் துலுமாத்தின் துனூப், பாவம் என்னும் இருளிலிருந்து நூறை அது கொடுக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்ய செய்ய இதயத்துல ஒரு கரும்புள்ளி விழுகுது, முகத்திலையும் ஒரு பொலிவில்லாத தோற்றம் ஏற்பட்டது. பாவம் முகத்தை பொலிவிழக்க செய்கிறது. அந்த பாவம் கழுவப்படுவதின் காரணமாக, ஒதுவின் மூலம் உறுப்புகள் கழுவப்படுவதின் காரணமாக, பாவ கரைகள் எல்லாம் கலந்து ஓடுவதின் காரணமாக முகம் பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்னாடி எல்லாம் பயான ஆரம்பிக்கல குழந்தைங்களை பேச வேணான்னு சொல்லுவேன். நான் குழந்தைங்களை பேச வேணான்னு சொல்லுவேன். பயான ரெக்கார்டு பண்றோம், ஒரு முறை பேசுறோம், அதற்காக நிறைய முயற்சி செய்யறோம். அந்த முயற்சி நம்மளோட போயிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டலை பயன்படுத்தி, நவீனத்தை பயன்படுத்தி நாம இல்லைனாலும் எல்லாருக்கும் பயன் தரணுங்கிறதுனால அதை பதிவு செய்யப்படுகிறது. அதனால பெண்கள் பேசாதீங்க, கவனமா இருங்கன்னு சொன்னா அதுவும் பதிவாயிரும். இப்ப இது பதிவாயிருச்சு, இனி அடுத்து இன்னொரு வார்த்தை பதிவாகாம என்ன செய்யுங்க, எல்லாருமே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை. அல்லாஹ் உங்களை ஒளியால் பிரகாசிக்க செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வழிகாட்டுதல்களை நமக்கு காண்பிச்சு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில ஒதுவினுடைய அந்த உறுப்புகள் இருக்கிறது, அது பிரகாசிக்கிறது. ஒதுவினுடைய அந்த உறுப்புகள் இருக்கிறது, நம்மள ஃபேசியல் செய்ததை விட சிறப்பாக்குகிறது. எந்த காசும் செலவழிக்க வேண்டியதில்லை. 24 மணி நேரமும் முகத்துல பவுடர் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்ல. தண்ணீரை எடுத்து ஐவேளை தொழுகணும். முகத்தை கழுகும் போது அந்த கழுகுகின்ற நேரத்தில் எல்லாம் பாவ கரைகள் ஓடி விடுகிறது, முகம் பிரகாசம் அடைகிறது, முகத்திலே ஒரு நூறானியத்து ஏற்படுகிறது. கருகருன புள்ளதா, ஆனா முகம் பார்க்க படிச்சுன்னு இருக்கும், பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி ஏற்படும் என்று சொன்னால், ஒழுவை நியமமாக செய்யும் போது, ஒழுவை பரிபூரணமாக செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆக தொழுகைக்காக ஒழு செய்யறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் கடமையாக்கி இருக்கிறார்கள். ஒழு இல்லைனா தொழுகை இல்லை, ஒது இல்லைனா சுத்தம் இல்லை. ஆக மேன்மைக்குரியவர்களை ஒழு செய்யும் போது பாவத்தினுடைய அந்த கரைகள் எல்லாம் கலந்து ஓடுகிறது என்ற அந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது. சின்ன சின்ன பாவங்களுக்கு ஒது செய்வது பரிகாரமா இருக்குது. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு ஹதீஸ உங்களுக்கு சொல்லட்டுமா? அலா அதுல்லுக்கும் அலா உஹத்திஸுக்கும் ஹதீஸன் லௌலா ஆயத்துன், ஒரு ஆயத்து மட்டும் இல்லைனா இந்த ஹதீஸ நான் உங்களுக்கு சொல்லணும்ன்றதே இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனுஷன்
அழகான முறையில ஒழு செய்து தொழவும் செஞ்சா அவன் தொழுது முடிக்கிற வரைக்கும் அவன் தொழுகைக்கு இடையில் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப யார் முழுமையாக ஒழு செய்கிறார்களோ அவர்கள் தொழும் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு இடையே இருக்கின்ற அந்த பாவங்களுக்கு பரிகாரமாகும் சொன்னாங்க. ஃபஜ்ருக்கு ஒழு செய்தவர் பிறகு லுஹருக்கு ஒழு செய்கிறார் என்று சொன்னால் இந்த இரண்டுக்கு மத்தியில் ஏதாவது சிறு பாவங்கள் நிகழ்ந்திருந்தால் அதற்கு இந்த ஒழு பரிகாரம். எனவே பாவக்கரையின் காரணமாக முகப்பொலிவு நீக்கப்படும் போது இந்த பரிகாரம் ஏற்பட்டு முகத்திலே பிரகாசம் ஏற்படுகிறது. நனையாத உறுப்பும் நரகத்தினுடைய நெருப்புக்கு சமமாகிறது. ஒது செய்யும் போது கவனமா இருக்கணும். ஒது செய்யும் போது கவனமாக ஒது செய்யணும். எல்லாரும் ஒது செய்யறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் தொழுகைக்கு வருவாங்க, பைப்பை திறந்து விட்டு இப்படி கையை 2 ஆட்டு ஆட்டிட்டு மூக்கு வரைக்கும் இருக்கிற முகத்தை மட்டும் கழுவிட்டு அவங்க பாட்டுக்கு ஒடியாந்துருவாங்க. காலை கழுகுவாங்க, பின்பகுதியை கழுக மாட்டாங்க. அது சின்ன பிள்ளைங்க. பெரியவர்கள் கூட சில நபர்கள் அது மாதிரி ஒழு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இஸ்லாத்தை அறியாததினுடைய விளைவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாங்க ஒரு பயணத்துல இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டும் பின்தங்கிட்டாங்க. அசர் நேரம் ஆகி போச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தாங்க. நாங்க ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கால்கள்ல ஈரக்கையால் தடவிக்கிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க, இந்த குதிங்கால்களை நரகம் தீண்டட்டும், இந்த குதிகால்களை நரகம் தீண்டட்டும். வயலும் லில் அஅகாபி மினன்னார், வயலும் லில் அஅகாபி மினன்னார் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த குதிங்காலினுடைய பின்பகுதியில தண்ணீர் படாமல் இருந்ததின் காரணமாக. எனவே ஒதுவினுடைய உறுப்புகளை பரிபூரணமாக கழுகும் போது நரகத்தை விட்டும் நம்மை இந்த ஒது பாதுகாக்கிறது என்று சொன்னால் உலகத்திலையும் நம்ம இந்த ஒது பாதுகாக்குமா, பாதுகாக்கலையா? அன்பிற்குரியவர்களே, ஒது செய்யும் போது நமது தகுதியை அது உயர்த்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? வயர்ஃபஉ பிஹி தரஜாத், தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒன்றை அறிவிக்கட்டுமா? காலு, அந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், ஏன் இல்ல, அவசியம் அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிரமமான சூழ்நிலைகளிலையும் ஒழுவை தூய்மையாக முழுமையாக செய்கிறது. வரக்கூடிய காலம் குளிர்காலம். குளிர்ல ஏனோ தானோன்னு ஒடு செய்யாம பரிபூரணமாக அந்த உறுப்புகளை கழுகும் போது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மளுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறார். பள்ளிவாசலை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைப்பதும் ஒரு தொழுகைக்கு பின்பு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் தான் என்று சொன்னார்கள். ஆக சிரமமான நேரத்துல, கஷ்டமான சூழ்நிலையில, குளிர் போன்ற அந்த கடுமையான நேரத்துல உதுவை பரிபூரணமாக செய்வது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது, நமது பாவங்களை அழிக்கிறது. பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டு வைத்து நடந்து வருவதின் காரணமாக நமது பாவங்கள் அழிக்கப்படுகிறது, நமது அந்தஸ்து உயர்கிறது. ஒரு தொழுகை ஃபஜ்ர் தொழுதவர் பிறகு லுஹரை தொழ வேண்டும் என்று அதற்குள் என்னுடைய வேலையை முடித்துக் கொள்ள வேண்டும், அசர் தொழ வேண்டும். எனவே லுஹரிலிருந்து அசருக்குள் என்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு அசருக்கு தயாராக வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு தொழுகையையும் எதிர்பார்த்து இருக்கிறாரே, இவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, இவருடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகிறது என்ற ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிச்சு காட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆதம் நபி காலத்திலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வர நிறைய மனிதர்கள் தோன்றியிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்கப்பட்டுச்சு, நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய சமுதாயத்தை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கு இருக்கும் போது இவங்கதான் உம்மத்து முஹம்மதியாங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்கப்பட்டுச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கைகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அக்குள் வரை கைகளை கழுவுறாங்க.
இது என்ன அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நான் ஒது செய்யறேன் அப்படின்னு சொல்லல, நீங்க இங்கதானே இருந்தீங்க, பாமரர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க இங்கதானே இருந்தீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒளி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலையா, இவ்வாறு ஒளி செய்திருக்க மாட்டேன் என்று உற்ற தோழர்கள்ட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, இறை நம்பிக்கையாளர்களினுடைய உறுப்புகள்ல எங்கெல்லாம் உழுவினுடைய நீர் படுகிறதோ அங்கெல்லாம் வெண்மை பரவும் அப்படின்னு சொன்னாங்க. தபுலுகுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைஸு யபுலுகுல் வுது. உதுவினுடைய உறுப்புகளில் எங்கெல்லாம் நீர் படுகிறதோ அங்கெல்லாம் வெண்மை பரவும்னு சொன்னாங்க. எனவே எனது சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அதிகமானவங்க ஒது செய்ததின் காரணமாக வெண்மையால் பிரகாசிப்பார்கள். அவர்களுடைய முகங்கள் பளிச்சிடும், லைட் போட்ட மாதிரி இருக்கும், டியூப் லைட் மாதிரி பிரகாசமா இருக்கும். அதன் காரணமாக என் சமூகத்தை நான் கண்டுகொள்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே ஒது செய்வதின் காரணமாக முகங்கள் ஒளியேறுகிறது, முகங்களிலே பரிபூரணத்துவம் கிடைக்கிறது. எனவே அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஒதுவை செய்ய வேண்டும், ஒதுவிலே கவனம் இருக்க வேண்டும். யாருடைய உறுப்புகள் பிரகாசமாக இருக்கணும்னு முயற்சிக்கிறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க? ஒதுவை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது. ஆக ஒதுவுல செய்யும் போது சுவனமும் கிடைக்கிறது. ஒது செய்யும் போது உலகத்துல நமக்கு ஃபேசியலா மட்டும் இல்ல, அது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்கிறது. சின்ன சின்ன பாவங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஊர்ல தன்னை ஒருத்தருமே வணங்க மாட்டாங்க, தனக்கு வழிபட மாட்டாங்க அப்படின்னு ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் வழிபட மாட்டாங்கன்னு ஷைத்தான் நம்பிக்கை இழந்துட்டான். சின்ன விஷயத்தை கூட, சின்ன அமலை கூட நீங்க அற்பமா கருதாதீங்க. ஒரு சின்ன அமல் அது அல்லாஹுவின் திருப்தியை ஏற்படுத்தி தருது, அது சுவனத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறது. அப்படி ஒரு அமல் ஒது செய்ததற்கு பின்பு நீங்கள் ஓதக்கூடிய ஒரு துஆ, அது உங்களை சுவனத்தின் 8 வாயில்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கிறோ அந்த வாயில் வழியாக உள்ளே நுழைவதற்கு காரணமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒது செய்யறோம், ஒது செஞ்சதற்கு பின்பு நாம என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை, முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்ற அந்த கலிமா ஷஹாதாவை கூறும்போது சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் நாம் விரும்பிய வாயில் வழியாக சொர்க்கத்திலே நுழையலாம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சின்ன அமல். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன். இறைவா, தௌபா செய்தவர்களிலும் சுத்தவான்கள் பரிசுத்தவான்களிலும் எங்களை ஆக்கி வைப்பாயாக அப்படிங்கிற ஒரு அற்புத வார்த்தை. அதையும் கூறிக்கொள்ளும் போது அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல வாழும் காலமெல்லாம் பரிசுத்தவாதிகளாக ஆக்கி வச்சிருவான். அல்லாஹ் நம்மள புனிதர்களா ஆக்கிடுவான் அப்படிங்கறத அற்புதமா நாம பாக்குறோம். அதே மாதிரி ஒரு அற்புதமான துவா. இன்னைக்கு சொந்த வீட்டை விரும்பக்கூடியவங்க இருக்கிறாங்க, சொந்த வீட்டுக்காக கனவு காண்பவர்கள் காண்டு கொண்டே இருக்கிறாங்க. 2020-30 அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு வல்லரசா இருன்னு சொல்லி. ஆனா இந்தியா தேஞ்சு கட்டரம்பா போச்சுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது வேற விஷயம். அந்த கனவு அல்ல. நாம ஒவ்வொருத்தரும் கனவு வாங்குறோம், நமக்கு ஒரு வீடு வேண்டும், இந்த உலகத்துல சொந்த வீடு வேணும் அப்படின்னு என்ன செய்யறோம்? ஆசைப்படுகிறோம். வீட்டை விரும்பாதவங்க இல்ல, அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சொந்த வீட்டை தருவானாக. குறிப்பாக இந்த பெண்கள் பயான் மஜ்லிஸை மதிக்கின்ற பெண்களுக்கு அல்லாஹ் சொந்த வீட்டை தரணும்னு இந்த மதரசாவிலிருந்து நாம துஆ செய்யறோம். சொந்த வீடு கிடைப்பதற்கு, சொந்த வீடு விசாலமாக இருப்பதற்கு ஒரு அற்புத துஆவை ஒதுவுக்கு இடையில வச்சு கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இடையிலே அல்லாஹும் மக்ஃபிரலி தம்பி, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, வ வஸ்ஸிலி ஃபீ தாரி, என் வீட்டை விசாலமாக்கி கொடு, வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்க்ல பரக்கத்தை கொடுங்கிற ஒரு அற்புத துஆ. இதை செய்யும் போது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும், ரிஸ்கில் குறைவு ஏற்பட்டவர்கள் வறுமையை சந்தித்தவர்களுக்கு அது பரக்கத்தை அள்ளி கொடுக்கும் அற்புத அமல் இந்த உதுவுல இருக்குது. எத்தனை பேரு செய்யறோம்?
வீடு வேணுங்கிறவங்க ஒது செய்யுங்க, ஒதுவினுடைய இடையில இந்த துவாவை ஓதுங்க. அல்லாஹ் இந்த உலகத்துல உங்களுக்கு வீட்டை தருவான். தொழுவுக்கு பின்னாடி கலிமா ஷஹாதாவை ஓதுங்க, சொர்க்கத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இல்லத்தை தருவான். எங்குமே வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஒது இருக்கிறது ஒரு அற்புதமான பேசியலா இருக்குது. அதை செய்யும் போது தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கும் போது, ஒதுவோடு இருக்கும் போது அது சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருப்பு நிற அடிமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சுவனத்துல இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால்கிட்ட வந்து கேட்டாங்க, பிலாலே, எனக்கு முன்னாடி உங்களை நான் சொர்க்கத்துல பார்த்தனே, என்ன காரணம்? அப்படி என்ன அமல் செய்யறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்கிட்ட எந்த அமலும் இல்லை யா ரசூலல்லாஹ், பெரிதாக நான் எந்த அமலும் செய்யறது இல்லை. நான் எப்ப ஒது இல்லாமல் போனாலும் ஒது செய்து கொள்வேன் யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுதும் ஒழுவில் நேமமாக இருப்பேன், ஒழுவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதுதான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றதுன்னு சொன்னாங்க முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒது இருக்கிறதே ஷைத்தானை விரட்டி விடுகிறது. ஒது செஞ்சுட்டு ஒழுவோட இருக்கிறவங்களோட ஷைத்தான் இருக்க மாட்டான். ஜின் ஷைத்தான் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னல் உது ஸாலிஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஒது ஷைத்தானை விரட்டுகிறது, ஒது துஆவை கபூலாக்குகிறது, ஒது பெருமானாரின் ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகிறது. ஒதுவில் செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாம் உண்மையிலேயே அது மருத்துவ குணமாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே ரொம்ப மிகைத்து சொல்றான் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. உண்மையிலேயே ஒது செய்வதின் காரணமாக பல நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது. கண்களை தேய்த்து கழுகும் போது கண்களில் பட்டிருக்கக்கூடிய அந்த தூசி துகள்கள் எல்லாம் நீக்கப்பட்டு கண் பிரகாசம் அடைகிறது. அதனுடைய ஆத்மார்த்தமான உள்ளர்த்தமான சூஃபித்துவமான கருத்து என்னன்னா, பாவக்கரை போறதுனால கண் பிரகாசமாகுது, அதுல இருக்கிற அழுக்கு நீங்கிறதுனால வெளிரங்கமான அர்த்தம் இது, கண்களின் நோய் நீங்குது அப்படின்னு. மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் மூக்கை கழுகும் போது மூக்கின் பரிசுத்தமாகி மூக்கில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு அது நிவாரணத்தை தருகிறது. காது தலையில மசாஜ் செய்யறோம், கழுத்த மசாஜ் செய்யறோம். பிரான்ஸ் நாட்டுல ஒரு மனிதர் ஒளி செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் ஒளி செஞ்சாரு, அத பிரான்சினுடைய மருத்துவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க எந்த ஊரு அப்படின்னு அவரு கேட்டாரு. அவரு சொன்னாரு, நான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. உங்க நாட்டுல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிகம்லாம் இல்லைங்க. எங்க ஊர்ல 2-3 மனநல மருத்துவமனை தான் இருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கு? 2-3 தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த பிரான்சுடைய மருத்துவர் சொன்னாரு, நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்த எத்தனை முறை செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. சுமார் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 முறை செய்வோம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அந்த பாகிஸ்தானி ஆச்சரியமான அந்த மருத்துவ நிபுணர் அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரர் சொன்னாரு, நீங்க அறிமுகப்படுத்திய இந்த விஷயம் இருக்குது, உண்மையிலேயே எங்க பிரான்ஸ் நாட்டுல நிறைய மனநல மருத்துவமனைகள், நிறைய மென்டல் ஹாஸ்பிட்டல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அதிகமா இருக்குது. ஏன் இது அதிகமாச்சு, இதனுடைய தேவை ஏன் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். இப்ப மூளையில இருந்து உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் நரம்பு போகிறது. அந்த நரம்பு கழுத்தினுடைய பின்பகுதியில இருக்குது. அதை நீரால் தேய்த்து கொடுக்கும் போது மனநல பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எனவே நாங்க சொன்னோம், கழுத்துக்கள்ல நீரை கொண்டு தடவுங்கள்னு. நீங்க உதுவின் மூலமாக கழுத்து வரை மசகு தடவனைங்க. உண்மையிலேயே அது மனதிற்கு ஆத்மார்த்தமான ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்குது, மனநோயிலிருந்து பாதுகாக்குது அப்படின்னு அந்த பிரான்ஸ் நாட்டு மருத்துவர் சொல்லி காட்டினார். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக எப்போதுமே ஒதுவோட இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கிறது. அது மருத்துவ ரீதியாகவும் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிறது என்பதை உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நிறைய நமது முன்னோர்கள் பெரியார்கள்லாம் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவோட ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த ஒழுவோட இருக்கிறவங்களுக்கு மலக்குகள் துவா செய்யறாங்க. ஷஹாதத்தினுடைய மௌத்தை பெறுவதற்காக மிகப்பெரிய வழியாக ஒது இருக்குது. அதிகார வர்க்கம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு சொன்னா
அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒது காரணமாக இருக்கிறது. ஒதுவோட இருக்கும் போது அதிகாரிகளினுடைய அந்த அதிகாரம் நம்மள்கிட்ட பருப்பு வேகாது அப்படின்னு நாம விளங்கிக்கலாம். இப்படி நிறைய அதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. பெரும்பாக ஒழுவ சரியா செய்யணும், ஒதுவினுடைய உறுப்புகளை சரியாக கழுகணுங்கிறத கவனிக்கணும். இந்த ஒதுவினுடைய விஷயத்தை பத்தி பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு விஷயத்த சொல்லணும், அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சிந்தனையில போட்டிருக்கிறான். நிறைய அழகுபடுத்தும் போது நகப்பாலிஸ் அணைய பூசக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறான், உதட்டு சாயம் பூசக்கூடியவர்கள் இருக்கிறான். சில நேரங்கள்ல அந்த உதட்டு சாயம் இருக்கிறது உதட்டுல தண்ணி படுறதை தடுத்துரும். பெயிண்ட் மாதிரி உதட்டுல அதை அடிச்ச உடனே தண்ணீர் அந்த உதட்டுல படாது. வலைக்கும் சலாம். அதே மாதிரி நகப்பாலிஸ் நகத்துல அதை பூசி இருக்கும் போது நகத்தின் மீது தண்ணீர் படாது. நீண்ட நகங்களை பெண்கள் வளர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நான் ஒழு செய்யும் போது நகத்தினுடைய அடிப்பாகத்துல அந்த தண்ணீர் போகாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா உணவினுடைய முஸ்தகபுல மோதிரம் போட்டிருந்தா அசைச்சு விடணும், கை காலினுடைய அந்த இடுக்குகளை நல்லா தேய்ச்சி கழுகுறணும். ஏன்னா அந்த ரேகைகளினுடைய அந்த சின்ன சின்ன வழிகள், அந்த துவாரங்களின் வழியில நீர் படாமல் போயிரும், ஒது நிறைவேறாமல் போயிரும். அந்த ஒதுவோட நாம தொழுக பாவமாயிரும். அந்த ஒதுவோட நாம குர்ஆனை தொட்டு ஓதினால் அந்த ஓதுதலும் பாவமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே நகப்பாலிசி எப்பவுமே போடக்கூடாது. ஏன்னா பெயிண்ட் மாதிரி அது. பெயிண்ட் ஒட்டினாலும் தண்ணீர் அந்த உறுப்புல படலன்னு சொன்னா ஒது நிறைவேறாது. குளிப்பு கடமையும் பரிபூரணமாகாது. குளிப்பு கடமையாகி இந்த நகப்பாலிசின் காரணமாக தண்ணீரை அது தடுத்தால் அந்த குளிப்பு நிறைவேறலன்னு சொன்னா ஷைத்தான் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஷைத்தானிய கோளாறுகள் இருக்கிறது. அது அவர்கள் கர்ப்பமாகும் போது குழந்தையை பாதிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையே ஏற்படுதுன்னு சொன்னா ஷைத்தான் அசுத்தமான இடத்துலதான் இருப்பான். ஷைத்தான் எங்க இருப்பான்? அசுத்தமான இடங்கள்ல இருப்பான். பாத்ரூம் தான் ஷைத்தானோட வீடு. யார் அசுத்தமா இருக்கிறாங்களோ ஷைத்தான் அவங்க தலையில ஏறி உட்கார்ந்துருவான். அதனால மற்ற இத்தியாதியான அந்த காலங்கள்ல மாத தேவையினுடைய சூழ்நிலைகள்ல மாத அந்த தூய்மையற்ற அந்த நிலைகள்லையும் ஒதுவை செய்யும் போது கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நெகப்பாலிஸ்ல ஒது பரிபூரணமாகாது, ஒது நிறைவேறாது, குளிப்பு நிறைவேறாதுங்கிறத கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒதுவை நாம் சரியான முறையில உதவை நாம் பரிபூரணமான முறையில நிறைவேற்றும் போது அது பல நலவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. உதவிலே குறைவு செய்யும் போது அது பல தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள அல்லாஹ் அருள் புரியட்டும். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி தான் உது செய்யும் போது வாயை கொப்பளிக்கிறோம், வாயில மிஸ்வாக்கை தேய்க்கிறோம். மிஸ்வாக்கு இல்லைன்னா சும்மாவாவது பற்களை தேய்ச்சிக்கணும். எந்த அளவுக்குனா பல் போன வயதானவர்கள் கூட சும்மாவாவது கைய வச்சு அங்க தேய்ச்சிக்கணும். ஹஜ் உம்ரா செய்யல இஹ்ராமை களையும் போது கடைசியா தலைமுடியை எடுக்கணுங்கிறது ஒரு சட்டம். ஒருத்தருக்கு எல்லாம் வழுக்கையா போச்சு, இவருக்கு எப்படி எடுக்கிறது? அவருக்கு முடி இருக்காது, ஆனா பிளேட கத்திய தலையில வச்சு லைட்டா இப்படி ஒரு சைகையை காட்டிக்கிறணுங்கிறது சட்டம். அது மாதிரி பல்லு இல்லாதவர் கூட வாய் கொப்பளிக்கும் போது, வாய்க்கு மிஸ்வாக் செய்யும் போது கைகளை தேய்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லப்படுது. இன்னைக்கு பல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பல்லாஸ்பத்திரி இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. அவர் அன்னைக்கு அங்க மனநல ஆஸ்பத்திரியை கேட்ட மாதிரி நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல எந்த சந்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கனாலும் அங்க ஒரு பல்லாஸ்பத்திரி இருக்கும். ஏன்? அப்ப பள்ளியினுடைய தேவை. யாரை கேட்டாலும் பல்லு வலி. சின்ன குழந்தைக்கும் பல்லு வலிக்குது, வயசான பாட்டிமாவுக்கும் பல்லு வலிக்குது. இப்பதான் பிறந்த பிஞ்சு சாப்பிட இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, பல்லு வலி. எனவே மிஸ்வாக் செய்யும் போது இதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. கைகளையாவது வைத்து தேய்த்து கொள்ளும் போது மிஸ்வாக்கு இல்லைன்னா அதிகமா பிரஷ் போடக்கூடிய அந்த பழக்கம் இருக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப ஒதுவு எப்ப எல்லாம் முறிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும். எப்ப எல்லாம் ஒது முறிஞ்சிருதோ அப்ப எல்லாம் ஒது செஞ்சுக்கணும். ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, முட்டுக்கால் தெரிஞ்சா ஒது போயிருமா? முட்டுக்கால் தெரியறதுனாலலாம் ஒது முடியாது. முட்டுக்கால் தெரியறதுனாலலாம் ஒது முடியாது. முன்பின் துவாரங்களில் இருந்து அசுத்தங்கள் வெளியாகும் போது, காற்று வெளியாகும் போது ஒது முறிந்துவிடும். ஆழ்ந்து தூங்கும் போது ஒது முறிந்துவிடும். மயக்கமாகும் போது அல்லது பைத்தியம் பிடிப்பதின் காரணமாக ஒது முறிந்து விடுகிறது.
வாந்தி எடுப்பது அல்லது தொழுகையில சப்தமாக வெடிச்சிரிப்பு சிரிப்பதன் மூலமாக ஹனஃபி மதுஹபில ஒது முறிந்து விடுகிறது. உதுவை முறிக்கும் காரியங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, கண்ணுக்கு மை போட்டா ஒது முடியுமா, பவுல் அடிச்சா ஒது முடியுமா, வீட்டை கூட்டனா ஒது முடியுமா, விளக்கமாத்த தொட்டா ஒது முடியுமா, பள்ளிவாசல்ல இருந்து வெளியே வந்துட்டா ஒளி முடிஞ்சிருமா, ஆடைகளை மாற்றும் போது ஒளி முடிஞ்சிருமா கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சிரும். எனவே விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஒது என்கின்ற அழகிய பேசியலை பின்பற்றி நம் பாவக்கரைகளை நீக்குவதற்கும் நம்மை புனிதர்களாக ஆக்கிக் கொள்வதற்கும் இல்லமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இஸ்லாமிய சட்ட விஷயங்களை அணு அணுவாக ரசித்து ருசித்து பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.